அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவோம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கான சுயமரியாதையும் நமக்கான கண்ணியமும் கிடைக்கப்பெறாமல் போய்விடலாம். வாழும் காலத்தில் கண்ணியத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, எதை செய்தாலும் அதை இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, எதை செய்தாலும் மறு உபகாரத்தை எதிர்பார்க்காமல் நாம் செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் நமது வாழ்க்கையில் நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கண்ணியமான நன்னடத்தைகளை நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். என்னிடத்தில் கண்ணியமான நன்னடத்தை இருக்கிறது, நான் எந்த தவறுகளும் செய்வதில்லை, ஆனாலும் என்னை யாரும் மதிப்பதில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள், கண்ணியம் எனக்கு கிடைப்பதில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்கள், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை வழமையாக ஓதி வந்தால் அந்த வசனம் உங்களுக்கான கண்ணியத்தை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து தரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் தபரானியிலும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை முஆத் இப்னு ஜுஹைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள். இந்த வசனத்தை மனனம் செய்து ஓதி வாருங்கள், உங்களை தேடி கண்ணியம் வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலியுன் மினல்-துல்லி வகப்பிருஹு தக்பீரா. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலியும் மினல்-துல்லி வகப்பிருஹு தக்பீரா. இதனை யார் வழமையாக ஓதி வருகின்றாரோ அவருக்கான கண்ணியம் கிடைக்கும், அவருக்கான மரியாதை கிடைக்கும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மக்களிடத்திலே ஒரு பிரதிபலன் என்பதும் ஒரு வெளிப்பாடும் என்பதும் நிச்சயம் நடக்கும். வாழும் காலங்களில் கண்ணியத்தோடும் சுயமரியாதையோடும் வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.